குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் இன்றைக்கி நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். சென்செக்ஸ் அண்டு நிஃப்டி 50யோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இன்றைக்கி மார்க்கெட்டு நல்லா தான் இருந்தது. ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான் கிடச்சிது. கேப் அப் ஓப்பனிங் இருந்து அப்படியே சஸ்டைன் ஆகிட்டு மேலே நல்லாவே போனால் நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டு 25,751. இந்த 9.25 கேண்டில் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொடுத்தேன். இது ஒரு ப்ராஃபிட்டான கேண்டில். இங்கே ஒரு ப்ராஃபிட் பிடிச்சோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா ஏறிடுச்சு. இதை தொடும்போது நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் நான் தொடவே இல்லை. பட் இந்த இடத்துல நான் கொடுத்தேன், அகைன் ஒரு வாட்டி கொடுத்தேன். கால்ஸ், அதாவது பிஇ சைடில் போகிறவங்க இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. இந்த 2 இடம் கேண்டில், இந்த 2 இடம் ப்ராஃபிட். இன்றைக்கி இந்த 2 இடம் தான். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் நான் கொடுக்கல, ஏன்னா இதுவே ஒரு 2,000 ரூபாய்க்கு ப்ராஃபிட் வந்துடுச்சு. அதனால் இன்றைக்கான பொழுதை முடிச்சாச்சு. வேறு எங்கேயுமே கொடுக்கல. இந்த ஒரு கரெக்டாக 9.25 கேண்டில் ஃபஸ்ட்டு டைம் டச் பண்ணும்போது கொடுத்தது. அதுவே ஒரு 910 என்னமோ ப்ராஃபிட்டு. அதுக்கப்புறம் இந்த கேண்டில் 11.5 கேண்டில், இது ஒரு 800 என்னமோ வந்தது. முடிஞ்சு போச்சு இன்றைக்கி 2 ட்ரேடில். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு டவுன் சைடு தான். நான் தான் சொன்னேனே, மார்க்கெட் கண்டிப்பாக இறங்க தான் செய்யும். அவன் என்ன தான் ஹைட்டு போனாலும் எஃப்ஐஎஸ் செல்லிங்கில் இருக்காங்க. இன்றைக்கி ஃப்ரைடேனாவே ஒரு சென்டிமெண்ட்டு இறங்க தான் செய்யும். அதனால தான் மார்க்கெட் இறங்க தான் செய்யும் அப்படின்னு நான் சொன்னது. ஏறனா அவனால் தாக்கு பிடிக்கவே முடியல. ஒன் டே கேண்டிலில் பாருங்களேன், லாஸ்ட்டு வெனஸ்டேவும் அதே மாதிரி தான். அதாவது க்ரீனில் முடிஞ்சது. இது டோஜி, அதாவது பெரிய செல்லிங் ப்ரெஷரோடு முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டில் பையிங் ப்ரெஷர் வந்து ஹை லெவலில் போகும்போது சுத்தமாக இல்லை. அதுதான் இங்கே ஷோ ஆகுது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் லாஸ்ட்டு ஃப்ரைடே நம்ம ப்ராஃபிட்டபுளாக தான் முடிஞ்சுது. அதுவே பெரிய சந்தோஷந்தான். இன்றைக்கி நீங்கள் யாரெல்லாம் இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிங்களோ, பாதி பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில். நீங்கள் யாராவது யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சென்செக்ஸில் அவங்க 2 பேர் 4 பேர் இருக்காங்க. அவங்க எடுத்தது இங்கெல்லாம் எங்கேயுமே எடுக்கலை. இங்கே எடுத்திருக்காங்க 12:30 மணிக்கு. இந்த 12:30 மணிக்கு மட்டும் எனக்கு அவர் கால் பண்ணியிருந்தார். சரி, இது கீழே க்ளோஸ் ஆகிருக்கு, ரெசிஸ்டண்ட்டு கீழே எடுக்கலாமா ஒரு பிஇ சைடுனாரு. எடுங்க, ஸ்டாப் லாஸ் போட்டு எடுங்க. அந்த ரெட் கோடுக்கு மேலே போயிடுச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிற மாதிரி போடுங்கன்னு அவர் கரெக்டாக போட்டிருக்காரு. ஆனால் அதுக்கு மேலே போகவே இல்லை. மார்க்கெட் ஃபர்தராக கீழே தான் இறங்கியிருக்கு. இந்த ஒரு இடம் அவங்களுக்கு இன்றைக்கி சென்செக்ஸில் நல்ல ப்ராஃபிட். ஏன்னா மற்ற இடம்லாம் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஏன்னா இது சப்போர்ட்டு, இது ரெசிஸ்டண்ட்டை தொட்டு கீழே தான் இருக்குது. பட் மார்க்கெட்டில் இந்த கேண்டில்லாம் பார்க்கும்போது மார்க்கெட் ஃபர்தராக இறங்குமான்ற ஒரு டவுட் வந்து, இவ்வளோ பெரிய கேண்டில் வந்துட்டால் பாதியிலே இறங்கிட்டு ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு இங்கெல்லாம் நான் கொடுக்கல. ஆனால் இந்த இடம் கொடுத்தேன். ஏன்னா இது ஸ்ட்ராங்கான ஒரு பியரிஷ் கேண்டில் வந்திருக்கு. அதுக்கு கீழே வந்து அந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு கீழே ஒரு டோஜி மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அது ஃபர்தராக கீழே வரும். இன்னொரு மைண்டும் எனக்கு இருந்தது, ஒரு வேளை இது மார்னிங் ஸ்டார் மாதிரி இருந்து மேலே போயிடுமான்னு அப்படி யோசித்தேன். ஆனால் பக்கத்துலேயே ரெசிஸ்டண்ட் இருக்கிறதுனால அதனால தான் சப்போர்ட்டை வந்து இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் அங்கே போய் தொட்டுட்டு கீழே தான் வந்தது. கண்டிப்பாக அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்காது அவருக்கு. மார்க்கெட் ஃபர்தராக இறங்கிடுச்சு. ஸோ இந்த இடம் அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும். இன்றைக்கி சென்செக்ஸில் இந்த ஒரு இடம் தான் ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்ச இடம். ஏன்னா மற்றதெல்லாம் டவுட்டாக இருந்து, இது வந்து ஸ்ட்ராங்காக டவுன் சைடு வருன்றதை ப்ரிடிக்ட் பண்ணோம். ஏன்னா இவ்வளோ பெரிய கேண்டில் வந்திருக்கு. சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டுக்கு கீழே வேறு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கான். புல்லிஷும் அந்த அளவுக்கு இல்லை, பெரிய லெவலில் இல்லை, டோஜி மாதிரி தான் இருக்குது. அப்போ ஃபர்தராக இறங்குன்றது ஒரு ப்ரிடிக்ஷன் தான். அதனால தான் அது சொன்னது. ஈவன் இருந்தாலும் நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு தான் உள்ளே வரணும்னு அவர்கிட்ட சொன்னது நல்லதாக போச்சு. அவர் ப்ராஃபிட்டில் முடிஞ்சுது. இன்றைக்கி இவ்வளோ தான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. சென்செக்ஸு நம்ம இந்த ப்ளூ லைனை வரவே இல்லை. அவன் இந்த கேப்பை ஃபில் பண்ணவும் இல்லை. இந்த கேப்பை ஃபில் பண்ணால் மண்டே வருவானோ என்னவோ தெரியல. அது இல்லாமல் மண்டே நாளைக்கு, இன்றைக்கி வந்து ரிலையன்ஸோட Q3 ரிசல்ட் இருக்குது. சாட்டர்டே வந்து HDFC ICICI பேங்க் இருக்குது. ஸோ 3மே பெரிய கம்பெனியோட ரிசல்ட் வருது. அது ஏதாவது மார்க்கெட்டுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணுதா, மேலே மூமெண்ட்டு கொடுக்குதா அப்படின்றது மாதிரி பார்க்கலாம். எனக்கு இன்றைக்கி தெரிஞ்சு இந்த நிஃப்டியில்
கால் சைடில் எக்கச்சக்கமாக எல்லாம் வந்து ஒரு காலை வாங்கி ஹோல்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கால் சைடில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, பட் மார்க்கெட்டும் இறங்கிக்கிட்டே இருக்குது. மண்டே தெரியும் இந்த Q3 ரிசல்ட்டை பேஸ் பண்ணி யாரெல்லாம் இன்றைக்கி ஹோல்ட் பண்ணுறாங்களோ கால் சைடில் அவங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக வருதா இல்லை லாஸஸ் வருதா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு மேலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ரிலையன்ஸு ஒரு பெரிய ஜாம்பவான், அவன் Q3 வருது, அடுத்தது ரிலையன்ஸ் வருது, அது கூடவே ஐசிசியும் வருது. ஸோ எவனாவது சொதப்பினா கூட மற்ற 2 நல்லா வந்தால் அது ஆவரேஜ் ஆகி மார்க்கெட் மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தான் தோணுது. அதை பார்க்கணும். நம்ம அசம்ஷனில் சொல்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. மார்க்கெட் அது டைஜஸ்ட் பண்ணணும். ஓகே ரிசல்ட் ஓகே அப்படின்ட்டு. ரிசல்ட் ஓகேவாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு கேப் அப் ஓப்பனிங் மண்டே கண்டிப்பாக கிடைக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. ரொம்ப சிம்பிள். ஏன்னா ஒன்றுமே இல்லை. ஏன்னா சாட்டர்டே சண்டே லீவு, இதோட மண்டே தான். சென்செக்ஸில் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம 3வது ரெசிஸ்டண்ட்டே போனால் அதுவே எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது. என்னடா 3வது ரெசிஸ்டண்ட்டை மேலே போயிட்டே இருக்கான்ட்டு. அதுக்கப்புறம் இறங்க ஆரம்பித்தான். பழைய வீட்டுக்கே வந்துட்டான். எங்கேருந்து மேலே போனானோ மலை மேலே போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கே வந்து சேர்ந்த மாதிரி கீழேயே வந்துட்டான். சென்செக்ஸ் ஒரு 188 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சுது. நிஃப்டி 50 ஒரு 29 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி மட்டும் இல்லைன்னு வச்சிங்களேன், நிஃப்டி 50 கதற அடிச்சிருப்பாங்க. அவனால தான் இன்றைக்கி இந்த 29 பாயிண்ட்டு கூட ப்ளஸ். இல்லைனா கண்டிப்பாக நிஃப்டி 50 சென்செக்ஸ்லாம் எங்கேயோ கீழே போயிருப்போம். ஓவரால் ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் தான். மிட் கேப் நிஃப்டி மட்டும்தான் ஒரு 8 பாயிண்ட் மைனஸு. மற்றது எல்லாமே பாசிட்டிவ் தான். இந்தியா விக்ஸு அதே 11.37 இருக்குது. நேற்று 3.2 என்னமோ இருந்தது. இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு. ஸோ வெலாட்டிலிட்டி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே ஷோ ஆகுது. இப்போது ஓஐ ஷீட்டெல்லாம் செக் பண்ணால் ஒன்றும் தெரியாது. ஏன்னா இப்போது முக்கால்வாசி பேர் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு கால் சைடில் வாங்கி தான் வச்சுருக்க மாதிரி தோணுது. எல்லோரும் ஒரு கால் ஆப்ஷனை ஹோல்ட் பண்ணுற மாதிரி தான் பார்க்கலாம். வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி ட்ரேட் ஆகுது? வேர்ல்டு மார்க்கெட் FTSE நடந்து முடிஞ்சிடுச்சு, 1 பாயிண்ட் மைனஸு. CSE 40 பாயிண்ட் மைனஸ் கிட்ட ட்ரேட் ஆகுது. டேக்ஸு 66 பாயிண்ட் மைனஸு. இன்னைக்கு 174 பாயிண்ட் மைனஸில் தான் முடிஞ்சிருக்கு. ஆங்ஸாங் 79 பாயிண்ட் மைனஸு. ஷாங்காய் கம்போசிட் வந்து ஒரு 11 பாயிண்ட்டு. நம்ம NSE நிஃப்டி 29, BSE சென்செக்ஸ் 183. கோல்டு வந்து $4,604 அவுன்ஸில் ட்ரேட் ஆகுது. சில்வர் மைனஸில் இருக்குது, அதாவது உச்சத்துலேருந்து லைட்டாக மைனஸ். காப்பர் உச்சத்துலேருந்து மைனஸில் இருக்குது. க்ரூட் ஆயில் வந்து நேற்று 60 பார்த்தோம், இன்றைக்கி 59,800 ட்ரேட் ஆகுது. இப்போ நடக்கிற ஃபியூச்சர்ஸ் எல்லாம் எப்படி ட்ரேட் ஆகுது? டவ் ஃபியூச்சர் வந்து 50 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. நாஸ்டாக் ஃபியூச்சர் வந்து 109 பாயிண்டில் இருக்குது. மணி இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறது மணி 4. இதுதான். ஸோ இப்போது நம்ம US மார்க்கெட்லாம் பார்க்க வேணாம். ஏன்னா நமக்கு இருக்கிறது மிகப்பெரிய Q3 ரிசல்ட்டு எக்ஸ்பெக்டேஷன். 3 ஜாம்பவான் கம்பெனிங்க வருது. அதனால் US இதில் வேணால் முடிட்டோம். நமக்கு இந்த 3 செக்டாரும் ஓரளவுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டு கொடுத்துட்டானா மார்க்கெட் எந்த அளவுக்கு கேப் அப் ஆகும்னு பாருங்கள். ரிலையன்ஸும் சூப்பராக கொடுத்துட்றான், HDFCயும் சூப்பராக கொடுத்துட்றான், ICICI பேங்க்கும் சூப்பரான Q3 ரிசல்ட்டு கொடுத்துட்டானா மார்க்கெட் எப்படியும் 660, 500, 400 பாயிண்ட் ஓப்பன் ஆகும் கேப் அப்பில். இல்லை ஓரளவுக்கு மாடஸ்டி லெவலில் கொடுத்தானுங்கன்னா அது ரேஞ்சு பவுண்டு கதை தான். இங்கேருந்து ஏறுவான், ஒரு குறிப்பிட்ட ஹைட்டு போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் இறங்குவான். இதுதான் நடக்க போகுது. எது இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மண்டேயில் இன்றைக்கி ரிலையன்ஸோட ரிப்போர்ட் வருது, அதை பார்த்தா தெரிஞ்சிடும். நாளைக்கு சாட்டர்டே ஈவினிங்கில் ஐசிசியும் HDFCயும் வருது, அது நமக்கு சண்டே தெரிஞ்சிடும். ஸோ நம்மளே ஓரளவுக்கு ப்ரொடிக்ட் பண்ணிடலாம் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுன்றது. சப்போர்ட்டுக்கு இந்த US மார்க்கெட்டு அது பாசிட்டிவில் முடிஞ்சால் அது ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கும். அவன் டவுனில் முடிஞ்சானா அது ஒரு சிக்கல் தான். அவன் ஆல் டைம் ஹையில் தான் இருக்கிறான், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அவனோட இண்டெக்ஸ் பாருங்கள், அவனோட இண்டெக்ஸ் இது என்னது, டவ் நாஸ்டாக் ஃபியூச்சரு. இந்த ரெசிஸ்டண்ட்டை எத்தனை வாட்டி தொட்டு இறங்குது? 1,
2, 3, 4, 5. இப்போ மறுபடியும் இறங்கி தான் முடிஞ்சிருக்கு. இவன் டவ் ஃபியூச்சர் இவன் அந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே தான் இருக்கான். ஸோ இது மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. 49,600 வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. அதை உடச்சிச்சின்னா போய்டும், 50,000 போய்டும். ஸோ இதுதான் இப்போது யூஎஸோட இண்டெக்ஸ் இப்படி தான் இருக்குது. ஒன்று வந்து ஆப்போசிட்டில் இருக்குது, நாஸ்டாக் கம்போசிட்டு. இவன் வந்து மேலே போகிற மாதிரி இருக்கான். ஸோ இதை வச்சு தான் நமக்கு இன்றைக்கி ட்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டோட நியூஸ் ரிசல்ட் வரும், அதை பேஸ் பண்ணி ஒர்க் அவுட் ஆகும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நாளைக்கு எப்படி முடியுது, அப்புறம் இந்த ரிலையன்ஸு அண்ட் ஹெச்டிஎஃப்சி, ஐசிசி இதோட ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு மண்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நான் போடுறேன். நன்றி, வணக்கம்.